வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். பாண்டிய நாட்டுல இருந்து ரத்ன சிம்மாசனத்தோட விஜயாவும் சோழ நாட்டுக்கு வராங்க. தன்னோட பணிப்பெண்களோட தலை குனிஞ்சபடி வர விஜயா பத்மாவதியோட காலில விழுந்து வணங்குறாங்க. விஜயாவை சந்தோஷமா பார்த்து கண்ணேன்னு கூப்பிட அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே அத்தைன்னு கூப்பிடுறாங்க. திரும்பி தன்னோட மகனை பத்மாவதி பார்க்க விஜயாவை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்த மனோகரன் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு சிரிக்கிறார். அதே சமயம் வசந்தசேனை தன்னோட நாடகத்தை மன்னர்கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா வரலாமான்னு மன்னர்கிட்ட வசந்தசேனை கேட்க வரலான்னு கொஞ்சம் யோசனையோட மன்னர் சொல்றார். அவர் சொன்ன விதத்தை கேட்டு வசந்தசேனையோட முகம் மாற ஒரு பெருமூச்சோட தயக்கமா சொல்றீங்களே, பாவம், நீங்க என்ன செய்வீங்க? சபையில இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சக்கரவர்த்தியா இருந்தா என்ன, சாதாரண பிரஜைகளுக்கு பயப்பட வேண்டியதுதானே காலம்னு ஏத்தி விட, இல்ல நீ வரலான்னு திடமா சொல்றார் மன்னர். வரலாம், வந்தா என்ன? எதிரி நாட்டுல இருந்து வந்திருக்கிற சிம்மாசனத்துல அள்ளும் பகலும் உங்களை நினைச்சு தவம் இருக்கிற இந்த தரித்திரம் பிடிச்சவ பட்டத்து மகிழ்ச்சி போல உட்கார முடியுமா? அவ்வளவுக்கு கொடுத்து வச்சவளா நான் ரொம்ப சோகமா வசந்தசேனை சொல்ல, அதுக்கு மன்னர், பக்கத்துல என்ன, எனக்கு மட்டும் பரமசிவன் போல பலம் இருந்தா கங்கைய போல உன்னை என்னோட தலையிலே வச்சுக்குவேன்னு சொல்றார். அப்படின்னா நாளைக்கு சபையிலன்னு ஆசையா மன்னரோட தோல் மேல சாஞ்சபடி வசந்தசேனை கேட்க பான்னு சொல்றார் மன்னர். நெக்ஸ்ட் டே மக்கள் வாழ்த்து கோஷம் போட பூக்கள் சொரிய குதிரையில மனோகரன் முன்னாடி வர பின்னாலேயே ராஜபிரியன் அரண்மனை வீதி வழியா அரசபைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மன்னர் வசந்தசேனையோட சபைக்குள்ள நுழைய அங்க இருந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்து முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்ல ஒருத்தர் அவமான சின்னம் அரசரோட அவைக்களத்திலேன்னு வசந்தசேனை மன்னரோட சேர்ந்து அரசபைக்கு வந்தது பிடிக்காம முணுமுணுக்கிறார். இப்படி எல்லாரும் பல விதமா பேசுறாங்க. அவங்க பேசுறது மன்னர் காதுல விழ மன்னர் கோவமா அமைச்சர்கிட்ட, அமைச்சரே என்ன இங்க முணுமுணுப்புன்னு கேட்டுட்டு பாண்டிய நாட்டுல இருந்து கொண்டு வந்த அந்த ரத்ன சிம்மாசனத்துல அவரும் வசந்தசேனையும் உட்கார்றாங்க. அதை பார்த்த ஒருத்தர் அமைச்சர்கிட்ட என்னங்க இதுன்னு பொறுக்க முடியாம கேட்க, விண்மீன் இருக்க வேண்டிய இடத்துல மின்மினின்னு ரொம்ப வெறுப்பா சொல்றார் சத்தியசீலர். அப்ப வாழ்த்து கோஷம் முழங்க மனோகரனும் ராஜபிரியனும் சபைக்குள்ள நுழையிறாங்க. சபையில இருக்கிற மன்னர் முன்னாடி தலைகுனிய போனவர் தனது பாட்டனாரோட சிம்மாசனத்துல வசந்தசேனை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் திடுக்கிட்டு பதறார். கோவத்தோட நிக்கிற மனோகரனோட காதுல தாயோட கட்டளைன்னு ஞாபகப்படுத்துறார் ராஜபிரியன். அதை கேட்டதும் ஒன்னும் பண்ண முடியாம தலை குனிஞ்சு போறார் மனோகரன். வசந்தசேனை ரொம்ப சந்தோஷமா கையில ஒரு மாலையை எடுத்துட்டு மனோகரன் கிட்ட போய், புதல்வா, உனக்கு ஞாபகம் இருக்கா? போர்ல ஜெயித்த பிறகுதான் வெற்றி மாலை சூடுவேன்னு என்கிட்ட சொன்ன. இதோ என்னோட கண்மணிக்கு நான் சூட்டுற வாகை மாலைன்னு அவருக்கு மாலை சூட்ட போக ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்க மனோகரனுக்கு ஆத்திரம் கொந்தளிக்க தன்னோட இடுப்புல இருந்த வாழை உருவியபடி, வெற்றி மாலை உன்னோட கையிலன்னு ஆவேசமா கேட்க பக்கத்துல நிக்கிற சத்தியசீலர் மனோகரனை தடுத்து தாயோட சொல்ல தட்டிடாதுன்னு அறிவுரை கூறுறார். சொல்றவரை பார்த்து முறைக்கிற மனோகரன் கிட்ட ஆமா மனோகரான்னு ராஜபிரியனு சொல்ல, மத்தவங்க மேல இருந்த கோபத்துல ராஜபிரியனோட கண்ணத்துல பலார்னு அரைகிற மனோகரன் அடுத்த கணமே அங்க இருந்து விறுவிறுன்னு அரச சபையை விட்டு வெளியேறிடுறார். வேதனையோட மனோகரன் அவரோட அரண்மனைக்குள்ள வர்றதை பார்த்து அவங்க அம்மா என்ன நடந்ததுன்னு கேட்க, என்ன நடக்கும்னு நினைச்சு நீங்க என்னோட கைய கட்டி போட்டீங்களோ அது நடந்துடுச்சு. அம்மா, இப்படி பயங்கரமா நீங்க கட்டளை இடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முத்து விஜயரை கொன்னு படை வீரர்கள் பலரை பலி கொடுத்து அந்த பாதகி உட்கார்றதுக்காக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்தே இருக்க மாட்டேன். நீங்க உட்கார வேண்டிய சிம்மாசனத்துல அவளா, அதுக்காக ஒரு படையெடுப்பான்னு கலங்கி நிக்கிறார் மனோகரன். ஆனா அதை கேட்டு கொஞ்சம் கூட கவலையோ கோபமோ இல்லாம, படையெடுப்பால வந்த பயன்தானே இந்த பைங்கிலி, இதை நினைச்சு அதை மறந்துட்டு மனோகரான்னு பத்மாவதி ஆறுதல் சொல்றாங்க. ஆனாலும் மனோகரனோட முகம் மாறல. அதை பார்த்து விஜயா கிட்ட, விஜயா உன்னோட கணவனை சாந்தப்படுத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க பத்மாவதி. என்னதான் சொன்னாலும் பத்மாவதிக்கு நடந்ததை நினைச்சு கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்காம அவங்க போயிடுறாங்க. கணவனை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியாம தவிச்சு நிக்கிறாங்க விஜயா. இப்படியே நாட்கள் போக வசந்த விழாவும் வருது. வசந்த விழாவை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட மனோகரனுக்கு அதுல மனசு ஈடுபடவே இல்லை. பத்மாவதி மனோகரன் கிட்ட, மனோகரா நீ விழாவுக்கு போகலையான்னு கேட்க விஜயா ரொம்ப ஆர்வமா எந்திரிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு திருநாள், போயிட்டு வாங்கன்னு பத்மாவதி சொல்ல மனோகரனுக்கு மனசு இல்லைனாலும் அம்மா சொன்னதுக்காக விஜயாவோட போறார். அங்க எல்லாரும் தண்ணியும் பூவும் தூவி விளையாட மனோகரன் மட்டும் உம்முன்னு இருக்கார். அவரை சமாதானப்படுத்த விஜயா பாட்டு பாடுறாங்க. அத வசந்த விழா கொண்டாட வந்த வசந்தன் பெஞ்சுக்கு அடியில இருந்து சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கார். விஜயாவோட காதல் பாட்டுல மனோகரனோட மனசும் லேசாகி பழைய நிலைக்கு திரும்புறார். இந்த அன்பு மாறவே மாறாதுலன்னு விஜயா கேட்க, இது என்ன கேள்வி விஜயான்னு மனோகரன் கேட்கிறார். இல்ல, நீங்களும் மாமாவை போல ஒரு வசந்தசேனையன்னு ஆரம்பிக்க அதை கேட்டதும் கோவத்தோட, வசந்தசேனை அவ பேரை என்கிட்ட உச்சரிக்காத,
என்னோட தாய் இருக்க வேண்டிய இடத்துல அந்த நாய் கனல்ல விழுந்த புழுவா அவளை துடிக்க விட்டு என்னோட தாயார அந்த ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வைக்கலன்னா நான் மனோகரன் இல்லைன்னு கொதிக்கிறார் மனோகரன். அப்ப விஜயா மனோகரன் பக்கத்துல போக காலை தூக்கி வைக்க கீழே கிடந்த வசந்தனோட கையில மிதிச்சிடுறாங்க. அம்மான்னு அலறிட்டு என்ன அண்ணி கைய மிதிச்சிட்டீங்களேன்னு குறை சொல்லிக்கிட்டே வெளியே வர்றார் வசந்தன். வசந்தனை பார்த்து மனோகரன் இங்கேயா ஒளிஞ்சிருந்தன்னு கேட்க ஏன் கேட்க மாட்டீங்க, இந்த பொம்பளைங்க எல்லாம் தண்ணியாலையும் பூவாலையும் என்ன அடிச்ச மாதிரி உங்களை அடிச்சிருந்தா நீங்களும் இப்படிதான் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு அழுகுரல்ல சொல்றார். ரொம்ப தைரியசாலின்னு மனோகரன் கிண்டல் பண்ண சந்தேகம் இல்லன்னு சிரிக்கிறார் வசந்தன். அதை கேட்டு மனோகரனும் விஜயாவும் சிரிக்க வசந்தனை தேடிக்கிட்டு வசந்த சேனையும் மன்னரும் வர்றாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் அவங்க அம்மா கிட்ட போய் சந்தோஷமா அம்மா அண்ணாவும் அண்ணியும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு வசந்தன் சொல்ல பாண்டியனோட மகளை பாணி கிரகம் செஞ்சதை பத்தி தான் ஊரே உன் அண்ணனை பார்த்து சிரிக்குது. தகப்பனை கொன்றவனுக்கு தாரமானதான பத்தி தான் உன் அண்ணிய பார்த்து உலகமே சிரிக்குது. சிரிக்கிறாங்களா சிரிப்பு, சீரழிச்சிடுவேன்னு கடுமையா வசந்த சேனை சொல்ல மன்னரே ஒரு மாதிரியா பாக்குறார். அதெல்லாம் உன்னால முடியாதம்மா, உன்னை புழு போல தவிக்க விட போகுதான் அண்ணே, ஜாக்கிரத. இப்பதான் அன்னிக்கிட்ட அன்னை சொல்லுச்சுன்னு வெகுளியா தான் கேட்டத வசந்தன் சொல்லிட்டு ஏன் அண்ணின்னு விஜயாவை வசந்தன் கேட்க அதை கேட்டு ரொம்ப அசட்டையா வீராதி வீரர்கள்லாம் செய்ய முடியாத காரியம் இந்த வேசி மகனாலதான் முடிய போதா அப்படின்னு வசந்த சேனை சொல்றாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு மனோகரன் என்ன செய்வார்? இப்போதாவது மன்னருக்கு வசந்த சேனையோட உண்மையான சொரூபம் தெரியுமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியில தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.